வணக்கம். நான் முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன். தமிழ்நாட்டில் சென்னை வளசரவாக்கத்தில் குடியிருக்கிறேன். ஆய்வுலகிலேயே சென்னை பல்கலைக்கழகத்தின் மூலமாக ராணிமேரி கல்லூரியின் வாயிலாக திருமதி முனைவர் டாக்டர் கலைமாமணி, திருமதி சாரதா நம்பி ஆரூரன் அவர்களினுடைய வழிகாட்டுதல் துணையோடு திரு சிவகுமார் ஜோதிட ஆலோசகருடைய நுண்மான் நுழைவுலத்தோடு மனித மேம்பாட்டிற்கு ஜோதிடத்தின் பங்கு என்ற தலைப்பிலே 1991 ஆண்டு முதல் 1998 ஆண்டு வரை 8 ஆண்டுகளாக சென்னை ராணிமேரி கல்லூரியிலே என்னுடைய ஆராய்ச்சியினை மேற்கொண்டு அதன் வாயிலாக சென்னை பல்கலைக்கழகத்திலே என்னுடைய ஆய்வேட்டினை சமர்ப்பித்தேன். அதன் மூலமாக இலங்கையில் உள்ள ஜாஃப்னா பல்கலைக்கழகத்தின் வாயிலாக முனைவர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் மற்றும் கேரள பல்கலைக்கழகத்தில் திரு சுப்பிரமணியம் அவர்கள் இருவருடைய ஆய்வு நெறியுடன் அவர்கள் அறுதியிட்டதின் பேரிலே எனக்கு 2000 ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்திலே மனித மேம்பாட்டிற்கு ஜோதிடத்தின் பங்கு என்ற தலைப்பிலே டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழகத்திலும் சரி, இலங்கையிலிருந்து ஜாஃப்னா பல்கலைக்கழகத்தின் நெறியாளரும் கேரள பல்கலைக்கழகத்தில் இருந்த ஆய்வு தேர்வாளருடைய சான்றிதழின்படி ஆய்வுலக வரலாற்றிலே மிகவும் முக்கியமானதும் முதன்மையானதுமான ஒரு ஆய்வேடு என்று என்னுடைய ஆய்வேட்டினை அவர்கள் அறுதியிட்டு கூறியதற்கு நான் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஜோதிட உலகிலேயே தமிழ் மற்றும் ஜோதிடம் சார்ந்த ஒரு துறையிலே அறிவியல் சார்ந்த வழியிலே முதல் டாக்டர் பட்டம் பெற்ற பெண்மணி என்ற வகையில் நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். அந்த வகையில் நான் இன்று உங்களுடன் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் 6 தலைமுறைகளாக ஆன்மீக பயணம் மேற்கொண்ட தலைமுறை என்னுடைய தலைமுறை. ஈஸ்வர ஜடாவல்லவர் என்று சொல்வார்கள். தலைகீழாக தன்னை கட்டிக்கொண்டு அஸ்வமேத யாகம் செய்த பரம்பரையின் வழியாக வந்தவர் என்று சொல்வார்கள். என்னுடைய தந்தையார் என்றால் சித்தர் நெறிப்படி சித்தராக இறந்ததற்கான பல சான்றிதழ்கள் எல்லாம் ஒன்று. இல்லற வாழ்க்கையில் இருந்தும் கூட இறைமையை எட்டி பிடித்த ஒரு மிகப்பெரிய மகான் என்றே சொல்லலாம் என்னுடைய தந்தையாரை. என் உள்ளிலும் சரி வெளியிலும் சரி அவர் பல வகையில் இன்று என்னுடைய ஜோதிட பலன்களில் நிற்பதை கண்கூடாக உணர்கிறேன். அடுத்ததாக ஜக்கம்மா ஜோதிடக்காரி என்று சொல்வார்கள். கருமாரி, அந்த கருமாரி அம்மனுடைய வழிகாட்டுதலுடன் அவர்கள் முன்னின்று என் வாக்கில் நிற்பதன் காரணமாக என்னால் சிறந்த ஆன்மீகத்துடன் கூடிய ஒரு ஜோதிட ஒரு கணிப்பினை என்னால் என்னுடைய தேடி வருகின்ற சாதகர்களுக்கு சொல்ல முடிகின்றது. பல நல்லார் இருக்க நான் ஓடி ஓடி சென்ற திருவேற்காட்டு கருமாரி இன்று என்னுள் நுழைந்து பலர் நல்லா இருக்க என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்று சொல்லும்போது எனக்கு என்னுடைய என்னுள் வந்த தெய்வத்திற்கு நான் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஏன்னா ஜோதிடம் என்பது என்னை பொறுத்தவரையில் அறிவியல் சார்ந்த ஆன்மீகத்துடன் கூடிய ஒரு அக்கல்ட் சயின்ஸ் என்று சொல்வார்கள். மறைப்பொருள் உண்மையுடன் கூடியது. பல யுகங்களுக்கு முன்பாகவே சூரியன், சந்திரன் என்று 9 வகையான கோள்களையும் எந்தெந்த பாகையில் உள்ளது, எந்தெந்த டிகிரியில் உள்ளது, எந்தெந்த வட்டத்திற்குள் உள்ளது, அதனுடைய உச்சம் என்ன, நீச்சம் என்ன என்று பலவிதமான நிறங்கள் மேற்கொண்டு பலவிதமாக சொல்லப்பட்ட அறிவியல் சார்ந்த இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் எல்லாம் அந்த காலத்தில் ஆன்மீகவாதியாக சித்தர் வழியாக நமக்கு சொல்லப்பட்டது. நம் முன்னோர்கள் பரம்பரையாக நம் முன்னோர்கள் சொல்லி வந்தது சித்தர்கள் வாயிலாக உணர்த்தப்பட்ட அந்த ஒரு கிரகங்கள் கோள்களுடைய செயல்பாட்டுகள் இன்று அறிவியல் மேதைகளை எல்லாம் உண்மை என்று கூறுகின்ற தன்மையை நாம் இருக்கின்றோம். இதற்கென்று சொன்ன ஜோதிடம் உண்மை என்று அவர்கள் சொல்வதாக சொல்லவில்லை. அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லாம் இன்று பல கோடி செலவு செய்து பல ராக்கெட் போன்ற செயல்பாட்டினை மேற்கொண்டு ஒவ்வொரு கிரகத்தினுடைய செய்திகளை எல்லாம் வெளியிட்டு கொண்டு வருகின்ற காலத்திலே பல யுகங்களுக்கு முன்பாகவே நம்மளுடைய முன்னோர்கள்
ஒவ்வொரு கிரகத்தினுடைய செயல்பாட்டினையும், நிறத்தினையும், அதனுடைய வடிவமைப்பினையும், அதனுடைய பலன்களையும், அது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை எல்லாம் சொல்கின்றார்கள். இன்றைக்கு பல மேலை நாடுகளை வேதிக் அஸ்ட்ராலஜி பற்றி பலவிதமான ஆய்வினை மேற்கொண்டு ஒவ்வொரு வேதங்களுடைய ஒவ்வொரு மந்திரங்களும் எந்த விதமான பிரபஞ்சத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை அறிவியல் பூர்வமாக வெளியிட்டு கொண்டு வருகின்றார்கள். மேநாட்டு அறிஞர்கள் இன்று நம் கண்கள் அனைத்துமே நம்முன் குவிந்து கிடைக்கின்ற, நம்முன் பொக்கிஷமாக இருக்கின்ற ஜோதிடம் சார்ந்த பல வேதிக் என்று சொல்கின்ற வேதம் சார்ந்த பல, விஞ்ஞானம் சார்ந்த பல நம்முடைய முன்னோர்களுடைய வாய்மொழியினை மெய்ப்பித்துக் கொண்டு வருகின்றன. அவ்வாறாக இருக்கின்ற அந்த மறைப்பொருள் உண்மையுடன் கூடிய ரிக்வேதமாகிய அதர்வேன வேதத்தில் ஒன்றாகிய ஜோதிடத்தில் நான் இன்று பங்கு கொண்டு அதன் மூலமாக என்னுடைய சாதகர்களுக்கு வழிகாட்டி கொண்டு வருகிறேன் என்று சொல்லும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஜோதிடம் கணிப்பதிலாகட்டும், பலன் சொல்வதில் ஆரம்பமாகட்டும், எல்லாவற்றிலும் நான் சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக தான் கணக்கிடுகின்றேன். இருந்தாலும் ஒவ்வொருவருடைய சாதகருக்கும் ஏற்ற வகையிலே அந்த கிரகங்களுடைய செயற்பாடுகளும் அதற்குரிய பலன்களும் மாறுகின்றது. ஒரே ராசியில், ஒரே லக்னத்தில், ஒரே தாய் வயிற்றில் பிறந்த இரட்டை குழந்தைகளுக்குள்ளேயே பலவிதமான வேறுபாடுகள், பலவிதமான மாறுபாடுகள். இதற்கு நுண்மான் நுழைபடும் என்று சொல்வார்கள். அது தேவையாக இருக்கின்றது. இந்த நுண்மான் நுழைபடும் ஜோதிடத்தில் எந்த வகையில் வருகின்றது என்று சொன்னால் மிக சிறந்த ஆன்மீக ஒளியின் மூலமாக வருகின்றது. ஒரு ஜோதிடராக இருக்கட்டும், ஒரு இறைத்தன்மை உடையவராக இருக்கட்டும், அவருக்கு வாக்குப்பளிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் உள்ளத்திலே ஆழ்ந்த இறைமையை குடிக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே என்னுடைய வாக்கு பளித்திருக்கின்றது என்று சொன்னால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு ஒரு சிறந்த கல்வியாளராகவும், ஒரு பேராசிரியராகவும், குருவாக இருப்பதில் தான் எனக்கு ரொம்பவும் மிகுந்த மகிழ்ச்சி. என்னுடைய கல்வி பணி 2000 என்னுடைய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட என்னோட ஆராய்ச்சிகள் வெளியுலகத்தில் வெளிக்காட்டப்பட்ட போதும் கூட நான் அந்த ஜோதிடத்திற்குள் நுழையாமல் தமிழ் பேராசிரியராக தான் உழைவி வந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு தமிழ் மீது பற்றும், தமிழ் ஆசிரியர், தமிழ் ஆசான் மட்டுமில்லை, ஒரு கல்லூரியை ஒரு சிறந்த வகையில் வழிகாட்டுதல் என்ற ஒரு அளவிலே சென்னை பல்கலைக்கழகத்தில் மிக சிறந்த வகையிலே நாட்டு நலப்பணி திட்டங்கள், சமூக சேவை மூலமாக ஒரு சிறந்த பணியாற்றுவதில் தான் எனக்கு மிகுந்த ஈடுபாடு. ஆனால் என்னுடைய கணவர் திரு ரவிச்சந்திரன் அவர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் நான் இந்த ஜோதிடத்திலேயே நுழைய ஆரம்பித்தேன். ஏன் அவருடைய வற்புறுத்தல் என்றால், அவருடைய மீடியா சார்ந்த துறை சார்ந்த நண்பர்கள் பலருக்கு என்னுடைய ஜோதிட சார்ந்த ஒரு வழிகாட்டுதல் அவர்களுக்கு பல வகையில் பயனுள்ளதை அறிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, எனக்கு அருகில் உள்ள என் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சிறுவயதில் பழகியிருந்தாலும் கூட பலருக்கு நான் ஜோதிடர் என்று தெரியாது, ஒரு சிறந்த கல்வியாளர் தெரியும், ஒரு குடும்ப தலைவி என்று மட்டும்தான் தெரியும். ஏன்னா 10 வருடம் நான் ஈடுபட்ட காலத்தில் எங்கேயுமே நான் எந்த வகையிலும் நான் என்னை வெளிக்காட்ட முயற்சி செய்யவில்லை. அந்த வகையில் இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு நான் சொன்ன ஜோதிட பலன்கள், அவர்கள் வட்டத்திற்குள்ளே, அவர்களுடைய நண்பர்கள், அவர்கள் உறவுக்குள்ளே நான் அளித்த ஜோதிட பலன்கள், இது எல்லாத்திற்கும் மீறி ஒவ்வொரு பலன்களுக்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு இறைமை இருப்பதை அவர் உணர்ந்துதான் என்னை மிகவும் வற்புறுத்தி என்னை முகநூலில் என்னை இணைத்தார். இன்று ஃபேஸ்புக்கின் மூலமாக, முகநூலின் மூலமாக கிட்டத்தட்ட 3-4 முகநூல் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலான முகநூல் நண்பர்கள் என்னுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே நான் ஜோதிட ரீதியாக ஒரு பலனை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு துறையிலும் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லி கேட்பார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்று சொல்வது என்னவென்று தெரியவில்லை. என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்று சொன்னால், என்னை தேடி வந்தவர்கள் பெரும்பாலான மக்கள் கதறிக்கொண்டே என்னிடம் ஓடி வருவார்கள். ஆனால் என் வீட்டை விட்டு வெளியேறி செல்லும் போது, இல்லது என்னுடைய தொலைபேசியிலேயே எனக்கு பல பகிர்வுகள் உண்டு. அதன் மூலமாக என்னுடைய பலன்களை அறிந்து கொண்டவுடன் அவர்கள் மிகுந்த தெளிவுடன் இருப்பார்கள். அது மட்டும் இல்லை, அவர்களுடைய ஃபோட்டோவே எனக்கு எடுத்து காட்டுவார்கள். மேடம், உங்களிடம் பேசுவதற்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன், இன்று உங்களிடம் பேசினது பிறகு நான் எவ்வளோ தெளிவாகி விட்டேன் என்று சொல்வார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதை நான் நடத்துறதில்லை, எனக்குள்ளே இருக்க ஒரு தெய்வீக சக்தி, இறைவ சக்தி அவர்களுக்கு வழிகாட்டுகிறேன். சென்னை பல்கலைக்கழகத்திலே தேர்வாணையாளராகவும், ரிஜிஸ்ட்ராராகவும்,
சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் 8வது டிபார்ட்மெண்ட்டாக இருந்த திரு கருணாநிதி சார் அவர்கள் என் மதிப்பிற்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர். என்னை பற்றி அவரை பற்றி சொல்வேன்னா ஒரு விவேகானந்தர் என்றே சொல்லுவேன். என்னுடைய கல்லூரி பேராசிரியர்கள் நடுவில் அவர் எனக்கு முதல்ல கொடுத்த ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் எனக்கு கொடுத்த சர்டிஃபிகேட்டே யூ ஆர் ஃபிட் டு பி எ சைக்காட்ரிஸ்ட் என்று சொல்வார். இந்த ஜோதிட பணியின் மூலமாக சைக்கலாஜிக்கலாகவும் சரி பலருடைய பிரச்சனைகளை என்னால் தீர்த்து வைக்க முடிந்தது. எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால் அமெரிக்காவிலே ஒரு மிகப்பெரிய நகரம், பேர் சொல்ல விரும்பவில்லை, ஏன்னா அவர்களுடைய வட்டம் அமெரிக்காவில் மிகப்பெரிய விஷயங்கள். அவர்களை மாதம் அவர்களை அஷ்டமி என்று சொன்னால், நவமி என்று சொன்னால் கிட்டத்தட்ட நாம் சொல்வோம் இல்லையா, இங்கிலீஷில் அசைலம் என்று சொல்வார்கள். பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கே கொண்டு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு சிட்டிங்குக்கு $50 கொடுத்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அதற்கான எவிடன்ஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் என்கிட்ட இருக்குது. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் என்னுடன் தொடர்ந்து வந்தார்கள் முகநூல் தோழியாக. அவர் கணவருக்கு இன்று அவரை பார்க்காமலேயே அவருடைய மனைவியின் மூலமாகவே சில பூஜைகள், மந்திரங்கள், பரிகாரங்கள், இறை உணர்வுகள், மிகப்பெரிய மந்திரம் கிடையாது, என் மனத்திற்குள்ளேயே ஓம் சக்தி வழிபாட்டை கொண்டு அந்த வழிபாட்டினை அவர்கள் இல்லத்தில் நிறுத்தி இன்று மிக தெளிந்த அளவிலே மிக பிரகாசத்துடன் அவர் இருக்கிறார்கள். தன் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய பலர் இன்று என்னோடு பேசும்போது, மேடம் என் கையில் இப்போது விஷ பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவர்கள், தன் தலை சுற்றி போட்டு இனி அந்த தற்கொலை முயற்சிக்கே போக மாட்டேன் என்று சொன்னவர்கள் உண்டு. கணவனை விட்டு நான் எப்போது பிரிந்து போவேன், தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னவர்கள் 1/2 மணி நேரம் என்னிடம் பேசுவதற்குள்ளாகவே அவருடைய கணவரையும் ஃபோன் செய்து அழைத்து பின்பு எனக்கு எப்போது எங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி பெரிய ஒரு மன மகிழ்ச்சியுடன் சென்ற காலங்கள் உண்டு. என் வீட்டுக்கு எதிரே இருக்கின்ற ஒரு ஜெயக்குமார் டெலிஃபோன்ஸ் இருக்கிற என்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் உள்ளவர் சொல்வார், நீ எதுக்காக பல மணி நேரம் இப்படி செலவிடுகிறாய், ஆனால் நீ செய்த பணி சோஷியலாகவும் சரி மானிட்டரி வைஸ் பார்க்கும்போது இந்த ஸ்பெண்டிங் டைம் நீ யூ கேன் வின் த மணி அப்படின்னு என்று சொல்வார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை தேடி வந்த உள்ளங்கள் சந்தோஷமாக சென்றடைகின்றன. அந்த வகையில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. மணி மேக்ஸ் மெனி திங். அஃப்கோர்ஸ் நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடியே நின்று பேசணும்னு சொன்னால் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியோடு இருக்கணும். நான் ஒரு சாதகருக்கு செலவு பண்ணக்கூடிய அந்த 3 மணி நேரம், ஒரு சாதகருக்கே எனக்கு மினிமம் 3லேருந்து 5 மணி நேரம் ஆகும். சில சமயம் தொடர்ச்சியாக பல மணி நேரங்கள்லாம் எடுத்தது உண்டு. இரவில் 12, 2, 3, 4 இந்த வெளிநாட்டு கிளைண்ட்டுடன் மணிக்கணக்கில் நான் பேசி அவர்கள் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து வழிகாட்டியது உண்டு. எல்லாவற்றுக்கும் மானிட்டரியும் தேவை. இருந்தாலும் அதற்குள்ள ஒரு மிகுந்த இறைமையும் ஒரு ஆத்ம திருப்தியும் எனக்கு இதன் மூலம் கிடைத்திருக்கின்றது. இதுக்கு எல்லா வாட்டிலும் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அம்சம் என்னவென்று, 1 வருட காலமாக 2 வருடமாக நடந்து கொண்டிருப்பது என்னவென்றால், என்னுடன் யார் பேசிக்கொண்டிருக்காரு, இன்றைக்கு நான் உங்களோட நின்று பேசிக்கொண்டிருப்பேன், திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் என்னுடன் பேசிக்கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே சவுதி அரேபியாவில் இருக்கின்ற என்னுடைய இன்னொரு கிளைண்ட் சசிகலான் என்று பெயர், அவர்களுடைய உடம்பிலே அம்மன் புகுது கொண்டு எனக்கு ஆன்லைனில் அவர் வருகின்றார். எனக்கு 4-5 ஃபோன் உண்டு. அம்மா சீக்கிரம் என் உடம்பில் அம்மன் வருகிறார்கள், நீங்கள் யாரும் திருநெல்வேலி என்ற சார்ந்த ஒருத்தருக்கு நீங்கள் இப்போ ப்ரெடிக்ட் பண்ணிட்டுருக்கீங்களா, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, நான் சொல்லட்டுமா சொல்லிட்டு கிடுன்னு திருநெல்வேலி சார்ந்தவங்களுக்கு என்ன பலன் வேண்டுமோ, அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனையோ அவங்க சொல்லிடுவாங்க. அதாவது உலகத்தில் நான் ஒரு மூலையில் தமிழ்நாட்டில் இருக்கேன், அவங்க திருநெல்வேலியில் இருக்காங்க, இவங்க சவுதி அரேபியாவில் இருக்காங்க. ஆனால் அம்மன் பேசி அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. எப்படி நடக்கும்னு சொன்னால் தெரியல, அது எப்படின்னு தெரியல. அதே மாதிரி நான் இங்கே உட்காந்துட்ருக்கிறேன், அமெரிக்காவில் அவங்க வீட்டில் இருப்பாங்க, நான் என் பக்கத்தில் இருக்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் உட்காந்துட்ருப்பாங்க. அங்கே மிகப்பெரிய ஏவல் பேய் தொல்லைகள் இருக்கும். அம்மா ஓம் சக்தின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே என்னோட ஆஃபீஸ் பாய் உடம்புல அம்மன் வந்துடுவாங்க. இங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க, நான் கற்பூரம் ஏற்றி விளக்கேற்றி பூஜை பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்களையும் விளக்கேற்றி லெமன் வச்சு பூஜை சொல்லும்போது அவங்க வீட்டில் எந்த இடத்துல செய்வினியோட பொருள் இருக்கிறதுன்றது எனக்கு தெரியாது. அந்த என்னுடைய அக்கௌண்ட் ஆஃபீஸர் மூலமாக, என்னுடைய ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் மூலமாக வார்த்தைகள் வரும். பார்த்தானா அவங்களுடைய அந்த பீரோவில் 1/2 மணி நேரத்துக்கு மேலே தேடிட்டு இருப்பாங்க. ஆன்லைன்லேயே நாங்கள் இருப்போம். 1/2 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன அதே இடத்த ஒரு ரெட்டு துணியில் அங்கே கருப்பு மை தடுப்பித்து செய்வின பொருள் இருக்கும். எங்களுக்குன்னு ஆச்சரியம். அதை ரிமூவ் பண்ணதுக்கு அடுத்த நிமிஷமே அவருடைய கணவருடைய உடலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அடுத்த நிமிஷம் மிக தெரிஞ்சு அடைவார். இதெல்லாம் எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ கடந்த ஒரு 2 வருட காலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். சமயபுரம் மாரியம்மன்,
கருமாரியம்மன், நாகாத்தம்மன் இவர்களுடைய பக்தர்கள் எல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தை தொடர்ந்து வருகிறார்கள். முற்பிறவி கோளாறு, இப்பிறவி கோளாறு. இதில் பாவங்கள் செய்தாலும் அவர்கள் மனமறந்து திருந்தும் போது அவர்களுடைய கடவுள் எல்லாம் என்கிட்ட வந்து பேசுகிறார்கள். இன்னும் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பேசிகிட்டே இருக்காங்க என் முன்னாடி. அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களோட குலதெய்வம் வந்து பேசாது. நான் என்றைக்குமே எனக்கு ஃபோன் பண்ணி கொண்டிருக்கின்ற முகநூல் ஜோதிட நண்பர்களும் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, எவ்வளோதான் நீங்கள் பூஜைகள் பண்ணாலும், எவ்வளோதான் பரிகாரங்கள் சொன்னாலும், எவ்வளோதான் மந்திரங்கள் சொன்னாலும், முதல்ல உங்களுடைய ஆன்ம பலத்தை உயர்த்திக்கோங்க. முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை உள்வாங்கிக்கோங்க. அதே மாதிரி எதிர வந்து அமர்கின்றவர்களுடைய குலதெய்வத்தை உள்ளே கொண்டு வாங்கன்னு அப்படி பார்க்கும்போது நிறைய என்னை ஆலோசனை தேடி வருகின்றவர்களுடைய குலதெய்வங்கள்லாம் என்னை தேடி வந்து அவர்கள் உடம்பிலேயே வந்து பேசி இருக்கிறார்கள். அவர்கள் என்னோட உடம்புல வந்து பேசினாதான் மந்திரம், மாயம், ஏமாத்தரம்னு சொல்லலாம். அவங்க கணவன் மனைவி வந்தால் கணவனுக்கு முன்னாடியே அவங்க மனைவியோட உடம்புல வந்து அவங்க குலதெய்வமே வந்து பேசும். கணவருக்கு மனைவிக்கு என்ன மட்டும் தெரியும் அந்த விஷயங்கள் மட்டுமே சொல்லும். அவங்க குடும்பத்தில் என்னென்ன நடந்ததோ பிரச்சனைகள் சொல்லி அது மூலமாக எனக்கு தீர்வுக்கு கொடுக்கறதுக்கு அம்மன் வழிகாட்டுவாங்க. இதில் வந்து பல குலதெய்வங்களை நான் பார்த்துருக்கேன். பேச்சியம்மனை பார்த்துருக்கேன், ரத்தக்காட்டேரி பார்த்துருக்கேன், மாரியம்மனை பார்த்துருக்கேன், முத்துமாரியனை பார்த்துருக்கேன், ஊர் எல்லை கோயில் பார்த்துருக்கேன், ஐயனாரை பார்த்துருக்கேன், முனீஸ்வரனை பார்த்துருக்கேன், அருப்பண்ணசாமியை பார்த்துருக்கேன். இது மாதிரி இப்போ கடைசியாக நான் வந்து ஒரு சரண் சொல்லிட்டு ஒரு பர்சனோட பேசிகிட்டே இருக்கேன். அவர்கள் மூலமாக நான் பார்த்தது என்ன சொன்னான்னா, திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய வழிபட்ட அந்த பாபா இருக்காரு, இமயமலை இருக்க பாபா, அந்த பாபாவுடைய ரேசஸ் எனக்கு தெரிஞ்சது. அவர் பாபா ரிவோட்டீஸு. நான் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணும்போது அவரையே அறியாமல் அவர்கிட்ட இருக்க என்ன நெகட்டிவ்ஸோ அவரே கேட்டு அவரே பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி பதில் சொன்னான்னு பார்க்குறேன், கரெக்டாக ஒரு குரு உரையில் பேசிகிட்டு இருக்கோம் வியாழக்கிழமை. அன்றைக்கி பார்க்குறேன் ஏதோ என்னை சுற்றி ஒரு ரேசஸ் இருக்க மாதிரி அவரை சுற்றி இருக்கும்போது பார்த்தோன்னா அந்த ஹிமாலயாஸ் இருக்க அந்த பாபாஸோட ரேசஸ் எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, என்னுடைய அம்மன் என்னை வந்து என்னையும் ஒரு மனிதராக மனித்து என்னுள்ள இருக்க தெய்வத்தை தன்மையை கொண்டு வருவது மட்டும் இல்லாமல் என் உலக ரீதியாக எங்கெங்கன்னா இருக்காங்களோ அந்த ஒரு ஆலோசகர்களுடைய உடம்புலலாம் வந்து என்னோட கிளைண்ட் அவங்கவுங்க தெய்வங்கள்லாம் வந்து உலகத்தை 30 கோடி முகமுடியான்னு சொல்லுவாங்க, 1000 பண்ணுடையான்னு சொல்லுவாங்க. பல தெய்வங்களை பார்த்துருக்கேன். மலேசியாவில் பார்க்கும்போது ஒரு மகேஸ்வரின்ற என்னோட கிளைண்ட், அவங்க மூலமாக மலேசியா மாக்காளியை பார்த்துருக்கேன். நான் சிங்கப்பூரில் இருக்க மாக்காளின்னு நினைக்கிறேன், அவங்கள பார்த்துருக்கேன். அண்டு துபாயில் பேசிக்கொண்டே இருக்கும்போது ஒருத்தருடைய உடம்புல வந்து நாகத்தம்மன் பார்த்துருக்கேன். சைனாலேருந்து ஒரு பர்சன் இருந்தாரா, தமிழ்நாள் தான், அவருடைய பாக்ஸில் வச்சிருக்கிற அம்மன் அவங்களோட குலதெய்வம் எனக்கு தெரிஞ்சு அவங்கள வச்சு அவங்களுடைய அம்மாவுக்கு நான் வழிகாட்டியிருக்கேன். அவங்க கிராமத்துக்குள்ளே இருக்க கோயிலை வந்து நான் வந்து இங்கே உட்காந்துட்டே நான் பார்த்ததுக்கான சந்தர்ப்பங்கள், அவர்களும் உணர்ந்ததுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதை காட்டில் நான் ரொம்ப அதிகமாக சொல்லணும், ஆரணிலேருந்து ஒரு கிளைண்ட் வந்தாங்க. அம்மாவும் பையனும் வந்தாங்க, ரைஸ் மில் ஓனர்ஸு. அவங்க வந்து மிகப்பெரிய வருத்தத்தோடு என் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. அவங்களுக்கு கடவுள் எல்லா வாழ்க்கையிலையும் நிறைவாக வச்சுருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு கடன் தொல்லை கஷ்டம். கடைசியில் பார்த்தா அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தா நான் பலன் சொல்லி முடிக்கிற வரைக்கும் என்னுடைய தெய்வம் காத்துட்ருக்கும். என்னோடய அறிவியல் ரீதியாக சயின்டிஃபிக்காக நான் படித்த இதோ என்னோட பரம்பரையாக வர ஜோதிடர் வரைக்கும் அம்மன் காத்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளில வர ஆரம்பிக்கும் போது அவங்க முகம் தெரியும். கடைசியாக அவங்கள உட்காந்து வச்சு நான் குறி கேட்டேன், அம்மா உங்கள் உடம்புல யாரோ வரீங்க, இது வாசுகின்னு பேர் சொன்னாங்க அவங்க. நான் உங்களை கேட்கல, உங்கள் உடம்புல ஒரு அம்மன் வராங்க, அவங்கள வெளில கொண்டு வரேன், நீங்கள் வந்து என்னோட பேசுகிறீங்களான்னு கேட்டாங்க. அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட ஓடி போய் அவங்க மகன் வந்து எலுமிச்சை கற்பூரம் வீபூதியெல்லாம் வாங்கி கற்பூரம் ஏற்றும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். வேலூரில் ஆரணியில் இருக்கிற ஆதிக்கருமாரியா, கிட்டத்தட்ட 9 தெய்வங்களுக்கும் ஆதிக்கருமாரி. அந்த அம்மா வரும்போது அந்த உடம்புல பாம்பு ரூபத்தில் ஊந்து வந்தது பார்த்தேன். எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எங்கள் குலதெய்வமா செல்லாத்தா, மாரியாத்தா, நாகாத்தான்னு சொல்லிட்டு பலவிதமான தெய்வங்கள் பார்க்குறேன். இதை நீங்கள் பார்க்குறவங்க யாரும் எப்படி நம்புறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் கண்டிப்பாக என்னை தேடி வரிசை என்னால் ப்ரூவ் பண்ணியே காட்ட முடியும். அதற்கான இறை பக்தியோடு, உண்மையான பக்தியோடு நீங்கள் வரும்போது இந்த ஆன்மீக பயணம் எதற்காக என்று தெரியவில்லை, ஆனால் எல்லோரும் நல்லா வாழணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் தெரியும். இந்தியாவோட மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லும்போது இந்தியாவோட இயற்கையோட அமைப்பு ஒரு மிகப்பெரிய நமக்கு பலம், எதிரிகளால் சூழ முடியாமல் இருப்பதற்கு. அதே மாதிரி இந்தியாவோட மிகப்பெரிய பலம் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய ஆன்மீகம். அதுக்கடுத்து இந்தியாவுடைய மிகப்பெரிய பலம் நம்மளுடைய வேதம். இந்தியாவோட மிகப்பெரிய பலம் நம்மளுடைய இந்திய மக்களுடைய மனிதநேயம்.
அடுத்தது இந்தியாவுடைய மிகப்பெரிய பலம் என்று சொன்னால் நம்மிடையே இருக்கின்ற கோயில்கள். இதை எல்லா காட்டிலும் நம்முடைய இந்தியாவோட மிகப்பெரிய பலம் என்று சொன்னால் நம்மளுடைய பிரபஞ்ச சக்திகளுடைய அத்தனைகள் செயல்பாடுகள் கதிர்வீச்சுகள் இந்தியா மேலே இருப்பது. இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் மிகப்பெரிய பலம் நம்முடைய இந்திய மண்ணிலே பல சித்தர்களும் மகான்களும் பல விதமான இறை ஆன்மீக கதிர்கள் நம்முடைய இருக்கின்றன. அந்த வகையில் இந்திய மண்ணிலே நான் இந்திய மகளாக இந்திய பெண்ணாக நான் பிறந்ததற்கு மிகவும் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். அந்த ஆன்மீகம் உண்மை என்று சொல்லும்போது என்னுடைய வார்த்தைகளும் உண்மை. இந்த ஏதோ வகையில் இந்தியாவுடைய ஆன்மீக பயணத்தில் என்னுடைய ஒரு புள்ளியும் ஒரு மிகப்பெரிய கோட்டினை வகிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா இந்த கடந்த 3 வருடமாக நான் செல்கின்ற பாதை அந்த மாதிரி. இதற்கு என்ன காரணம் என்ன சொன்னால் சொல்வார்கள், சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா 85 வயதிற்கு இறந்தார்கள். கிட்டத்தட்ட 2012 நினைக்கிறேன் எங்கள் அம்மா இறக்கும்போது. அப்போ இறக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி சொன்னாங்க, என் மூலமாக அவங்களுடைய மாமியாரை பார்த்துன்னு சொன்னாங்க. 3 பிள்ளைகளுக்கு மொத்தமாக அம்மா போட்டுடுச்சோம். அப்போ 3 பிள்ளைகளோட அம்மையை எனக்கு கொடுத்துட்டு என்னை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி ரேழியில் படுத்தாங்களாம் திருத்தணியில். புதன்கிழமை வேண்டிட்டு படுத்துட்டு வியாழக்கிழமை வேண்டிட்டாங்கன்னா வெள்ளிக்கிழமை அம்மையில் குளிர்ந்து போயிட்டாங்களாம். 3 பிள்ளைகளும் எங்கள் அப்பாவோட சேர்ந்த 3 பிள்ளைகளும் படிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் பிறக்கும் போது சுமங்கலியாக மடிசார் புடவை கட்டிட்டு அந்த அம்மா ஆசீர்வாதம் பண்ணி தான் தொப்புள் கொடி சுற்றி ப்ளூவாக இருந்தேன் நான் பிறந்தேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று எனக்கு காஞ்சி மகா பெரிவாளுடைய முனிவரோட ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய பெரியப்பா பெண் பிரேமா அவர்களுடைய கல்யாணத்துக்கு போயிருக்கும்போது கிட்டத்தட்ட நான் 2.5 வயசு இருக்கும், 71 நினைக்கிறேன். அந்த நேரத்தில் பெரியவரும் ஜெயேந்திரர் மகாம் அவர்களும் காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது என்னை இறக்கி விட சொன்னதாகவும், அப்போ என்னை பூஜை பண்ணும்போது பெரியவா என்னை ஆசீர்வாதம் பண்ணதாகவும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் பிஹெச்டி பண்ணும்போது பல வருடங்களாக படுத்தப்பட ஒரு நிலையில் இருந்த பெரியவர் மக்களுக்கு காட்சி கொடுக்கும்போது என்னுடைய பிஹெச்டி ஃபார்ம் அவர் கையில் கிடச்சி 90 டிகிரி என்னை நிற்க சொல்ல அந்த பொண்ணை அவள் மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சி முடிப்பேன்னு சொன்னார். அந்த மகா பெரியவருடைய ஆசீர்வாதத்தில் தான் என்னுடைய எழுத்துக்கள் எந்த வகையில் மாறுபடாமல் முதலாக என்னோட ஆராய்ச்சிக்கு என்ன எழுத ஆரம்பிக்கணும் இன்று வரைக்கும் டாக்டர் பட்டம் வாங்குற வரைக்கும் ஒரு எழுத்துக்கள் கூட மாற்றவில்லை. அந்த வகையில் அந்த ஆன்மீக இறை எழுத்து செயல்பாட்டிற்கு மகா பெரியவர் காரணம். என்னுடைய எல்லா வல்ல ஆதிபராசக்தி ஜக்கம்மா மகமாயி நாகாத்தம்மா செல்லாத்தம்மா மகா பெரிவார் என்று சொல்வது மட்டும் இல்லை, தக்ஷாமூர்த்தி அண்ட் பலவிதமான சித்தர்கள், வேதாந்தர மகரிஷி, ஆதிசங்கரர், பல விதமான மகான்களும் என்னோட தொடர்ந்து வராங்க. என்னுடைய ஜாதகத்தை பார்க்க வருகின்ற பல அன்பர்கள் மூலமாக நான் இன்னும் பல தெய்வங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒரு வகையில் கண்டிப்பாக நான் சார்ஜ் வாங்குகிறேன். ஆனால் நான் சார்ஜ் வாங்கினா கூட எதற்காக வாங்குறேன்னு சொன்னால் என்னுடைய கால நேரத்தை கருதியும், அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒருத்தங்களோட ஜாதகம் பார்க்கும்போதே அவரோட பிரச்சனைகள் தெரியும். அந்த பிரச்சனைகளுக்காக அவர்கள் சங்கல்பம் செய்து அவர் தட்சணை எடுத்து விடுவேன். அதே மாதிரி நான் பார்க்கும்போது என்ன சுபசகுனம் வருகிறதோ அந்த சுபசகுனத்துக்கு தட்சணை முடிச்சு வைப்பேன். எந்த விதமான நெகட்டிவ்ஸ் தெரியுதோ அந்த நெகட்டிவும் கட்டு போடுறதுக்கு தட்சணை முடிச்சு வைப்பேன். அதே மாதிரி நான் பலன் சொல்லும்போது எந்த தெய்வங்களெல்லாம் உள்ளே வருகிறார்களோ அந்த தெய்வங்களெல்லாம் முடிந்து வைத்து கொண்டு தான் மீதி வருகின்றது என்னுடைய வருமானமாக எடுத்துக்கொள்வது உண்டு. இறைவரையும் நீ எனக்காக ஒதுக்க வேண்டாம், நீ செய்யுன்னு சொன்னால் கூட என்னால் முடியாது. நான் இறைப்பணிக்காகவும் என்னுடைய ஆன்மீகத்தில் வருகின்ற என்னுடைய பங்கினை நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். எது எப்படி இருந்தாலும் சரி எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நானாக யாரையும் தேடி போவதில்லை. என்னை தேடி வருவதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கின்றார்கள். என்னால் ஒரு குடும்பத்தை மாற்ற முடிகிறது. என்னால் ஒரு மனிதநேயம் மிக்கவரை இன்னும் மிக்க மனிதநேயம் மிக்கவராக பார்க்க முடியுது. இப்போ நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு சங்கர் நாராயண் அம்பத்தூர்லேருந்து பேசினார். நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேன். ராத்திரி நேரத்தில் 1 மணிக்கு நான் இருந்தது குளிச்சுட்டு இருந்தேன். என் வீட்டுக்குள்ளே ஏதோ கொலுசு சத்தம்லாம் கேட்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொடுத்த ஒரு லெமன் மூலமாக இன்றைக்கி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், நிம்மதியாக தூங்குறேன்னு சொன்னாங்க. என்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேரை நான் ஃபோன்லேயே நிறைய பேருக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஆல் ஓவர் த ஸ்டேட் ஆஃப் இந்தியா எனக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே ஃபோனில் ப்ரெடிக்ஷன்ஸ் தராங்க. நேராக வரணும்னு கிடையாது. ஃபோனில் இருந்தாலும் அங்கே இருக்கிற வைப்ரேஷன்ஸ் என்னன்னு தெரியும். அங்கே இருக்க பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி அவங்க உடம்புலையும் வெளியிலையும் தெரியும். அவங்களோட தெய்வங்கள் இங்கேருந்தே என்னால் பேச முடியும். என்னோடய எளிமையை அவங்களால உணர முடியும். என்னோடய வாய்ஸ்லேயே அவங்க இறைசக்தியை உணர்ந்ததை பார்த்துருக்கேன்.
ராமச்சந்திர மேனர் கிட்டத்தட்ட 78 வயசு, கேரளாவில் இருக்காரு. அம்மா உங்களோட ஃபோட்டோ எடுத்து நான் பூஜை ரூமில் வச்சுக்கிட்டேம்மா, ஏன்னா உங்களை நினச்சிட்டு போனாலே எனக்கு காரியம் ஜெயமா இருக்குதுன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் வந்து அவருக்கு ஜாதகம் கூட பார்க்கல, ஜஸ்ட் என்னோட ப்ரேயர் தான் உங்களுக்கு கொடுத்தேன். அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல இறைவன் இறுதி வரை என்னோட இறுதி மூச்சு இருக்க வரைக்கும் ஒரு சிறந்த ஆன்மீக பயணத்திலே இனிமை பயணத்தை என்னை எடுத்து செல்ல வேண்டும். என்னுடைய சந்ததியிலும் பாதுகாப்பதுடன் என்னை நாடி வருபவர்கள் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலே இந்த இந்திய மண்ணும் இந்த பாரத உலகம் மட்டுமல்ல, இந்த உலகமே நம்ம பூமியே ஒற்றுமையோடையது. பூமியில் மட்டும்தான் நம்ம மனித சக்தி இருக்க முடியும், மக்கள் நம்ம உலக முடியும். அந்த மக்கள்கள் அனைவரும், உலகத்தில் இருக்க மக்கள் அனைவரும் எந்தவித இயற்கை சீற்றத்திலும் சரி, மத கலவரத்திலும் சரி, இன வேறுபாட்டிலும் சரி, எந்தவித நிலையிலும் சீர்குலையாமல் ஒற்றுமையுடன் என்றும் பலமாம் என்ற வகையிலே, ஒற்றுமையுடன் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்களே, எல்லாம் ஒரு இறைவன் என்ற ஒரு கட்டுக்கோப்பின் கீழே எல்லா மதத்தையும் நான் மதிக்கிறேன். எனக்கு இந்து மதத்தின் மீது எந்த அளவுக்கு மிகுந்த பற்றது உண்டோ அதே மாதிரி இஸ்லாம் மதத்தின் மேலும் மிகுந்த பற்று உண்டு, கிறிஸ்துவ மதத்தின் மேலும் பற்று உண்டு. அவர்களுடைய அத்தனை வேதங்களையும் நான் பல முறையில் படித்தது உண்டு. அந்த நண்பர்களுடன் நான் பகிர்ந்தும்போது ஒரு இஸ்லாமியனாக மாறிவிடுவேன், ஒரு கிறிஸ்துவராக மாறிவிடுவேன். அவர்களுக்கு பலன் சொல்லும்போதும் அப்படி மாறிவிட்ட நிலைகளும் உண்டு. எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் நான் மதிக்கிறேன். எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் என்னை ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக என்னிடம் வருகிறார்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க அல்லாமல் யாமொன்றும் அறியும் பராபரமே என்ற வள்ளலார் வழியிலே கடவுள் என்னை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, என்னை நாடி வரும் அன்பர்கள் எல்லா நலமும் பெற்று பயனடைய வேண்டும் என்று சொல்லி, என்றைக்கும் என்னுடைய தெய்வ சக்தி வாக்கு படித்து எல்லாருக்கும் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, எல்லா வகையிலும் உலகம் உய்ய வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடன், என்னோட பக்தியுடன் என்னுடைய வணக்கத்தை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் சக்தி பராசக்தி.